ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம சேனலில் என்ன படம் திரை விமர்சனத்தில் என்ன படம் பார்க்க போகிறோம்னா ரயில் படத்தோட திரை விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த கதை எப்படின்னா, ஒரு ஹீரோவோட குடும்பம். ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே தண்ணி அடிச்சுட்டே இருக்கிறாரு. அப்புறம் வடநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சில பேர் வேலைக்கு வந்ததாகவும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா தேனியில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து தான் இந்த படம் எடுத்திருக்கிறாங்க. அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா வடநாட்டுக்காரங்கள்லாம் ஃபுல்லாக எல்லா வேலையும் வடநாட்டுக்காரங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு. வேலை இல்லாமல் எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே ஒரு சின்ன அந்த தேனியில் ஒரு சின்ன கார்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த கார்மெண்ட்ஸில் வந்து ஒரு ஹிந்திக்காரன் வந்து ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்கான். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ இருக்கிற இடத்துல பக்கத்து வீட்டில் குடியிருக்கிற மாதிரியும், அந்த பையனுக்கும் ஹீரோவோட ஒய்ஃபுக்கும் ஒரு சின்ன பழக்கம் இருக்கிறதாகவும் காட்டியிருக்கிறாங்க. அது எப்படின்னா, அக்கா தங்கச்சி அதாவது அந்த ஹிந்திக்காரன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோயினை வந்து அக்கா மாதிரியும் அவனோட கூட பிறந்த தம்பி மாதிரியும் இந்த கதையில் கொண்டு போய் காட்டியிருக்கிறாங்க. அந்த எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா அந்த வேலை செஞ்சிட்ருக்க ஹிந்திக்காரன் பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறான். அதனால் அவங்களோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா பாம்பேலேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. வந்து இங்கே வந்து 2 நாள் தங்குறாங்க. அவங்க விசேஷம்லாம் முடிச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா என் கூட பிறந்த தம்பி இறந்து போயிட்டான், இந்த பையனுக்கு வந்து வடநாட்டிலேருந்து இங்கே வந்தனால யாருமே கிடையாது, நம்ம தான் பார்க்கணும்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா சரிங்க உனக்கு என்ன நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வடநாட்டுக்கார இறந்த பையனுக்கு உண்டான எல்லாமே காரியங்கள் எல்லாமே வந்து ஹீரோயினோட அப்பா வந்து பண்ணித்தராரு. இதை பார்த்துட்ருக்க ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டே சுற்றிட்டு இருக்கும்போது நமக்கு மருமகனுக்கே எந்த இதுவும் பண்ணலை, ஆனால் வந்து எங்கேயிருந்து வந்த ஹிந்திக்காரங்களுக்கே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க குடும்பத்து மேலே ஒரு கோபமாகவே சுற்றிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து நல்லாவே நடிச்சிருப்பார், ஹீரோயினும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஹீரோயினோட அப்பாவோட கேரக்டரு சூப்பராக இருக்கும். அவர் வந்து நல்லா தேனிக்கார் மாதிரி நல்ல ஒரு கம்பீரமாக இருப்பார். படத்தில் கேரக்டர் நடிச்சிருக்க எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கனாலே ஹிந்திக்காரங்களாம் பார்த்தாலே ஒரு டென்ஷன் ஆகும். நம்ம ஊரில் வந்து நமக்கு வேலை இல்லை, அவங்களுக்கு மட்டும் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்தாவே ஒரு டென்ஷனாகவே பேசிகிட்டு இருப்பார். அவங்கள பார்த்தாவே அவங்களுக்கு பிடிக்காது. அந்த ஒரு மாதிரி ஒரு கேரக்டரை காமிச்சிருக்காங்க. திருப்பி வந்து மனம் திருந்தி அவங்க குழந்தையெல்லாம் பார்த்து இது பண்ணணும், ஹிந்திக்காரங்க நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வச்சு ஒரு கதையை எடுத்திருக்காங்க. படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும், சின்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க. மற்றபடி படத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரொம்ப போராக தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஃபேமிலியோடு போய் பார்க்கணுனாலும் பார்க்கலாம். ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாகவே ஒரு கிராமத்து பெண்மணியாக சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா வடநாட்டுக்காரங்க வந்து செஞ்சிட்ருக்காங்க, இங்கே தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டியும், வடநாட்டுக்காரங்களோட கஷ்டம், அதாவது அவங்க குடும்ப கஷ்டத்துக்காண்டி இங்கே வந்து நல்லா வேலை செய்கிறதாகவும், தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் வந்து ஓரளவுக்கு குடிச்சிட்டு அந்த வேலை வாய்ப்பை வந்து இழந்து போகிறதாகவும் காட்டியிருக்கிறாங்க. நம்ம இடத்துல நல்லா வேலை செஞ்சால் அவங்க எதுக்கு இங்கே வந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மெசேஜ் சொல்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.